ஹாய் குட் மார்னிங் மை டியர் போர்ட்வோர்ட் பீப்பிள்ஸ். உலக மக்களே வணக்கம். சென்னை 28/7/2025 திங்கட்கிழமை தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். ஃபஸ்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா விளம்பரம் தான். அப்படியே கொஞ்சம் கடு கட 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 கடன்னு போயிடலாமா? ஓகே, செய்தி முக்கியம் இல்லையா? ஆமாம், பார்க்குறவர்கள் பார்க்கட்டும், பார்க்காதவர்களை கேட்காதவர்களை நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி, அப்படியே கொஞ்சம் கட 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 கடன்னு போயிடலாம். ஓகேவா? தடையை மீறி உலா வரும் மீன்பாடி வண்டிகள் ஹைகோர்ட்டு கண்டித்தும் தொடரும். ஆமாம், அவ்வளோ அங்கே பார்க்கலாங்க. ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க இது கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கிறேன். அப்படி தலைப்புச் செய்தி மாதிரி விட்டுட்டு போயிடாமல் ஒரு மிகப்பெரிய உள்ள இங்கே இப்போ புறநகர்கள் ஆகட்டும் அண்டு ஆமாம், நீங்கள் அவர் அந்த டிராஃபிக் ராமசாமி இருக்கார் பார்த்தீங்களா? டிராஃபிக் ராமசாமி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப காலங்கள் போராடினார். அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை, 3 பிரச்சனைலாம் இல்லை. சரி, நம்ம அதை பற்றி பேச வேணாம். இங்கே என்னன்னு பார்ப்போம். ஹைகோர்ட்டு கண்டித்தும் தொடரும் அவலம், தடையை மீறி உலா வரும் மீன்பாடி வண்டுகள். இதோ பார்த்தீங்களா, சிதா மீன் பாடி பார்த்துங்க. ஃபோட்டோகிராஃப் தெரியுதுங்களா? ஓகே, அப்படியே போகலாம். செய்தி உள்ளார போயிடுவோம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே, தடை செய்யப்பட்ட மீன்பாடி வண்டிகள் மாநிலம் முழுவதும் தடையில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. இந்த வண்டியே இல்லாமல் ஆக்க ஹைகோர்ட் பல உத்தரவுகளை பிறப்பித்தும் அவை எந்த பயனும் இல்லாத நிலையில் உள்ளன. யமன் வண்டி இது. யமன் வண்டி, இந்த வண்டியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் எவ்வளவோ எவ்வளவோ ஹைகோர்ட் எவ்வளவோ கரெக்ட் பண்ணாங்க. பட் உத்தரவுகள், அது வழக்குகள் என்னென்னமோ போச்சு. பட் அது அப்படியே தான் இருக்குது. சரி, யமன் வண்டி ஒரு காலத்தில் மீன்பாடி வண்டி வருகிறது என்றாலே யமதர்மராஜா நேரில் வருவதை போல பயந்து பொதுமக்கள் அலறி அடித்து ஓடிய காலம் உண்டு. அந்த அளவுக்கு ராட்சத வண்டியாக மாநிலம் முழுவதும், குறிப்பாக சென்னையில் இந்த மீன்பாடி வண்டி உலா வந்தது. 1 டன் 2 டன் அல்ல, 3 டன் சரக்குகளை ஏற்றி செல்லும் அளவுக்கு இந்த ராட்சத மீன்பாடி வண்டிகள் உருவாக்கப்பட்டு இருந்தது. போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் இந்த வண்டியை வேகமாக ஓட்டி சாகசமெல்லாம் காட்டுவார்கள். இதன் விளைவாக ஏராளமான மனித உயிர்கள் பலியாகின. கனவுடன் வருபவர்களுக்கும் அது யமனாக தான் இருந்திருக்கிறது. இப்போ இது கணவனுடன் மோட்டார் சைக்கிளில் பின்னால் உட்கார்ந்து இருந்த மனைவியின் இடுப்பில் இந்த மீன்பாடி வண்டி பக்கவாட்டு பலகை இடித்து அந்த பெண்ணின் இடுப்பு உடைந்து சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சென்னையில் நடந்தது. இப்போ இல்லை, நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம டிராஃபிக் வருது. அந்த டிராஃபிக் ராமசாமி என்று பெயர் கொண்டவர் இந்த வண்டிகளை ஒழிக்க வேண்டும். ஆமாம், கொத்தவாச்சாவடின்னு சொல்லுவாங்க. அப்போது கொத்தவாச்சாவடி, அதுக்கப்புறம் அது கோயம்பேடாக மாறிப்போச்சு. அங்கே தான் அது இந்த சம்பவம் ஹைகோர்ட் எதிர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இழப்பீடு இல்லை. இந்த வண்டி மோதி பலியானவர்களின் குடும்பத்தினர் காயம் அடைந்தவர்களால் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இழப்பீடு பெற முடியாது. இந்த வண்டியில் அடிபட்டு காயம்பட்டு இடுப்பு ஒடிஞ்சு கை கால் ஒடிஞ்சு இவங்க கோர்ட்டுக்கு போக முடியுமா என்றால் போக முடியாது. ஆமாம், இந்த வண்டி மோதி பலியானவர்களின் குடும்பத்தினர் காயம் அடைந்தவர்களால் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இழப்பீடு பெற முடியாது. காரணம், இந்த வண்டிகள் பழைய மோட்டார் சைக்கிள்களில் இருந்து கழற்றப்பட்ட என்ஜின்களை பொருத்தி தயாரிக்கப்பட்டது. இந்த ராலின்னு சொல்லி ஒரு மிஷின் ராலி, அந்த ஒரு மோட்டர் சைக்கிள் சின்ன ஒரு மோட்டர் ராலி. சைக்கிள் அந்த அப்புறம் சரி, அது விட்டுருங்க, அது உள்ளே போக வேண்டாம். ஸோ இந்த வண்டியை ஓட்டுநர் உரிமமும் ஆண்டுக்கு ஒரு முறை என்ஜினை வேலை செய்து பெயிண்ட் அடித்து தகுதி சான்றிதழும், அதாவது எஃப்சி ஃபிட்ஸ்
எஃப்சி மீன்ஸ் வாட்? ஃபிட் சர்டிஃபிகேட். இந்த வண்டி ஆர்டிஓவில் வந்து வாங்கணும். சரியா? இந்த வண்டியை ஓட்டுநர் உரிமமும் லைசன்ஸ். அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை என்ஜினை வேலை செய்து பெயிண்ட் அடித்து தகுதி சான்றிதழும், அதான் எஃப்சி வாங்க தேவை இல்லை. இதனால் ஆட்டோ, வேன் போன்ற சரக்கு வாகனங்களை விட மீன்பாடி வண்டி வைத்திருப்பவர்கள் குறைவான வாடகையை வசூலித்தனர். ஏன்னா அதுக்கு தான் நீங்கள் எஃப்சி பண்ண வேண்டாம், ஆமாம், லைசன்ஸ் கூட தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி தானே. அப்போது வந்து உங்களுக்கு வாடகை, ஆமாம், மற்ற வண்டிகள்லாம் எஃப்சி பண்ணணும், லைசன்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும், ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து வாங்கணும். இதுக்கு அப்படி இல்லைன்றதுனால இது வந்து உங்களுக்கு குறைந்த வாடகைக்கு கிடைக்கும். வாடகை ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சரி, வந்து கிடைக்கும். குறைவான வாடகையை வசூலித்தனர். காப்பீடு இல்லாததால் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இழப்பீடு பெறுவதில் பெரு சிக்கல் இருந்தது. வண்டியின் உரிமையாளர் மீதும் ஓட்டியவர் மீதும் கிரிமினல் வழக்கு தான் தொடர முடியும். அதனால புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், இன்சூரன்ஸ் கிடைக்காது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என் வண்டி இருக்குதுங்க, இது வரைக்கும் நான் எவன் மேலேயும் மோதலைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 15 வருஷங்கிட்ட ஆக போகுது. ஆமாம், இன்சூரன்ஸ் தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்கேன். ஆமாம், தொடர்ந்து எஃப்சி அந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறேன். பட் பார்த்தீங்கன்னா, நான் வரும்போது வண்டி 1,00,000 ரூபாய், இன்றைக்கி அதை எவனாவது வாங்கணும்னு சொன்னால் 15 லட்ச ரூபா தான் ஆகும். பட் போய் இன்சூரன்ஸ் மேலாம் கிளைம்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி கோடானு கோடி பேர் வண்டி வச்சுருக்காங்க, இன்சூரன்ஸும் போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆக்சிடெண்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த காசெல்லாம் யாருக்குங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு தானே. நல்லா பணக்காரனுங்கப்பா, சாமாங்க. அரசாங்கம் எப்படிலாம் சித்து வேலை பார்க்குது பாருங்க. ஏங்க, அப்போது நீங்கள் ரோடு மேலே போய் பாருங்கள், முக்கால்வாசி 75% நோ லைசன்ஸு, நோ எஃப்சி. கவர்மெண்ட்டு பஸ்ஸே எஃப்சி இல்லாத பஸ்ஸெல்லாம் ஓடிட்டு இருக்குது. எல்லாம் அப்புறம் கிரிமினல் வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, செத்தவன் தான். ரைட்டா? சரி, அதை விடுங்க, நமக்கு என்னத்துக்கு. சரி, இங்கே பார்ப்போங்க என்ன சொல்கிறாங்கன்னு. டிராஃபிக் ராமசாமி போராட்டம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பத்துலேயே அந்த செய்தி இங்கே வருது. ஆமாம், இதையெல்லாம் அரசு எந்திரம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் இந்த மீன்பாடி வண்டியை தடை செய்ய வேண்டும் என்று மறைந்த டிராஃபிக் ராமசாமி 2002ஆம் ஆண்டு, ஜஸ்ட் திங்க் தட், எப்போ இது வந்து 2025 அப்படின்னு சொன்னால் 2002, 23 வருடங்களுக்கு முன்பே ஆமாம், மிகப்பெரிய அளவில் போராடினவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மறைந்த டிராஃபிக் ராமசாமி. அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், அவரை துரத்தி வேட்டையாடியது என்னது, அந்த மீன்பாடி ஓனர்கள். அப்புறம் கவர்மெண்ட் யாரும் அவருக்கு எதுவும் நட செய்யணுங்க, நல்லவனுக்கு இங்கே யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி, விடுங்க. ஓகே, அப்படி. ஆமாம், பொது நல என்னது, இதையெல்லாம் அரசு எந்திரம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் இந்த மீன்பாடி வண்டியை தடை செய்ய வேண்டும் என்று மறைந்த டிராஃபிக் ராமசாமி 2002ஆம் ஆண்டு சென்னை ஹைகோர்ட்டில் பொது நல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் மீன்பாடி வண்டிக்கு தடை விதித்தது மட்டுமல்லாமல் அந்த வண்டிகளை பறிமுதல் செய்து அழிக்கவும் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இந்த வரைக்கும் நடக்கலை, இன்ன வரைக்கும். பாவம், போராடினவரும் மறைந்து போய்விட்டார். ஆனால் தடை செய்யப்பட்ட வண்டியோ இன்னும் தாராளமாக எல்லா சந்து பொந்து மெயின் ரோடு, ஆமாம், கோட்டை தடை விதித்த கோர்ட்டு வாசல்லையே இப்போ போய் பாருங்கள், ஒரு 2000-3000 வண்டிகள் இருக்கும், மீன்பாடி வண்டிகள். கோர்ட்டு வாசல்லையே நிறுத்தி வச்சுருப்பாங்க. தடை செய்யறது கோர்ட்டு வாசல்லையே அங்கேயே நிறுத்தி வியாபாரம் செய்வதென்றால் இந்த நாடு எப்பேற்பட்ட நாடு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வாலிப பெண்களே, இளைஞர்களே. ஒரு குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் தேசத்தை வித்துட்டீங்க, மானத்தை வித்துட்டீங்க. மயிர அசிங்கமாக சொல்லுவேன். உரிமைக்காக ஓட்டு உரிமைக்காக உயிரை கொடுக்கலாம்ப்பா. போய் பிரியாணியும் குவார்ட்டரையும் வாங்கி தின்னு தேச துரோகியாக மாறுவது எவ்வளோ பெரிய குற்றம்.
ஆமாம், ஒரு ஓட்டை விற்பவன், ஓட்டு தன்னுடைய உரிமை இருக்குது இல்லையா, ஓட்டு அந்த கோட்டிற்கு பிரியாணிக்கு விற்கிறவன் தேச துரோகி, தீவிரவாதி, சமூக விரோதி, கலவரக்காரன். இவனை இயற்கை சும்மா விடவே விடாது. இனி வருங்காலத்துலேயாவது இந்த 2026லேயாவது கொஞ்சமாவது இளைஞர்கள், வாலிப பெண்கள், உங்கள் அப்பா ஆத்தால கொஞ்சமாவது கண்டித்து வைங்க. இல்லையா இயற்கை நாசம் பண்ணிட்டு போயிடும். இனிமேல் இங்கே வந்து சட்டம் கிட்டம் திருத்துவதெல்லாம் எதுவுமே கிடையாது. வழக்குகள்லாம் தொடரவும் முடியாது. போலீஸ் கீலீஸ் சட்டம் கிட்டம் நீதித்துறை எதுவுமே இங்கே வந்து வேலை பண்ணாது, எல்லாம் செல்லாது. இயற்கை மட்டும்தான் இனிமேல் அது வேலையை அது செய்யும், கரெக்டாக செய்யும். எப்போ செய்யும்னா 2026க்குள்ளே இந்த பிரியாணி கோட்டரை வாங்கி துண்ணுட்டு இந்த காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற குணத்தை நீங்கள் விடவில்லை என்றால் இயற்கை உங்களை விடாது. மண்ணுக்குள்ளே தள்ளி சமாதி பண்ணிடும், சுனாமியில் தூக்கின்னு போடும். எப்படியே நிலநடுக்கத்தில் உள்ளே போயிடுவேன், இல்லை காரில் லாரில் அடிபட்டு சாவ. புரிஞ்சுக்கோ. நீ மட்டும் இல்லை வாலிபனே, வாலிப பெண்ணே, உன் குழந்தைகளும். இது சாபம், இது சாபம், இது சாபம். விளையாட்டில் மைண்டட் கடுட வாட். இதுக்கு மேலேயும் உங்கள் ஆட்டம் தொடர்பு கொண்டே இருக்கோம். நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா நான் சொன்னது மட்டும்தான் நடக்கும். இங்கே கேஸு கீஸு கோர்ட்டு கீட்டு கடவுள் சாமி கீமிலாம் யாரும் டூயிங். இயற்கை எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் இயற்கையின் செயல். 2026 அநேகமாக மொத்த அயோக்கியர்களுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு வருடமாக கூட இருக்கும். ஜஸ்ட் காட் இட் ஐ செட். கொஞ்சமாவது திருந்துங்க. ரொம்ப பேர், கோடானுகோடி பேர் வந்து இந்த மாதிரி திருந்த சொல்லி திருத்துவதற்காக உயிரை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். லைக் யார், நம்ம டிராஃபிக் ராமசாமி மாதிரி ஆட்கள் இருக்காங்க. நிறைய நல்லவர்கள் இருக்காங்க. அதில் நீங்களும் நல்லவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்க. பாருங்கள், எல்லாரும் தப்பு செய்கிறவங்க தாங்க. நிறைய தப்பு செஞ்சால் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம தப்பு செய்யக்கூடாது, எல்லாத்தையும் சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு பக்குவம் வரும், ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைக்கும் போது திருந்திடணும். அப்போவும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னா அது பாருங்களேன், இன்பத்தை நோக்கி போகிறவன், இன்பத்தை நோக்கி போகிறவன், இன்பம்தான் முக்கியம் அப்படின்றவன் சாவை பற்றியும் கவலைப்பட மாட்டான். பிறரை சாவடிக்கிறதுலேயும் வந்து அவன் வந்து என்ன தயங்க மாட்டான். இன்பம்தான் முக்கியம்னு நினைக்கிறவனுக்கு அயோக்கியத்தனம் பண்ணுவது வெறி சுலபம். இன்பத்தை நோக்கி போகிறவன் வந்து யாரை வேணா கொல்லுவான், யாரை வேணா அடிமைப்படுத்துவான், யாரை வேணா பலாத்காரம் பண்ணுவான், வன்கொடுமை பண்ணுவான், பாலியல் கொடுமை பண்ணுவான், கொலை செய்வான், கொள்ளை அடிப்பான், திருடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆமாம் இன்பத்தில் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது. அதான் அவன் ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோ. இன்பதாயா எனக்கு முக்கியம், நான் கொலை பண்ணுவேன்னா பண்ணுவான். இன்பதாயா எனக்கு முக்கியம், நான் பாலியல் தொல்லை பண்ணுவேன்னா நான் பண்ணுவான். ஜஸ்ட் காட் ஐ செட். உனக்கு இன்பம் முக்கியமா? அது உண்மையான இன்பமாக இருக்கணும்னா நீ உண்மையாக இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூங்குவேன், நல்ல நிம்மதி, சாப்பாடு, துணி, வீடு தானாகவே உனக்கு இறைவன் கொடுத்து விடுவான். சரி, அப்புறம் இங்கே மேலே பார்த்துடுவோம். ஸோ இந்த டிராஃபிக்கு ராமசாமி போராட்டம் இதையெல்லாம் அரசு எந்திரம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் இந்த மீன்பாடி வண்டியை தடை செய்ய வேண்டும் என்று மறைந்த டிராஃபிக் ராமசாமி 2002ஆம் ஆண்டு சென்னை ஹைகோர்ட்டில் பொது நல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் மீன்பாடி வண்டிக்கு தடை விதித்தது மட்டுமல்லாமல் அந்த வண்டிகளை பறிமுதல் செய்து அழிக்கவும் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இப்படி அதிரடி உத்தரவு பிறப்பித்தும் இன்று வரை மாநிலம் முழுவதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மீன்பாடி வண்டிகள் ஓடுத்தான் செய்கின்றன. இதை முற்றிலும் ஒழிக்க தன் வாழ்நாளில் கடைசி வரை போராடி பார்த்தார் டிராஃபிக் ராமசாமி. அதிகாரிகள் மீது கோர்ட்டு அவமதிப்பு வழக்கையும் தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த அப்போதைய ஹைகோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச்
டிவிஷன் பெஞ்ச் மீன்பாடி வண்டியை பறிமுதல் செய்யாத அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று 2016 ஆண்டு ஆகஸ்ட் 5 உத்தரவு இட்டது. முக்குழு அப்புறம் ஒரு குழு அமைக்கிறாங்க. என்னன்னா குழு அமைப்பு இதன்படி 2016 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 ஆஜரான போலீஸ் அதிகாரிகள் மீன் பாடி வண்டியை ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளோம், அபராதம் விதித்து உள்ளோம் என்று கூறினர். இதை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் தடை செய்யப்பட்ட மீன்பாடி வண்டிகளை பறிமுதல் செய்ய அனைத்து இன்ஸ்பெக்டர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப டிஜிபிக்கு உத்தரவு இட்டனர். ஆனாலும் மீன்பாடி வண்டிகளை முற்றிலும் அழிக்க முடியவில்லை. டிராஃபிக் ராமசாமியும் போராட்டத்தை கைவிடாமல் கோர்ட்டு அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்து கொண்டே இருந்தார். இதில் ஒரு வழக்கு 2018 ஆண்டு நீதிபதிகள் எம் வேணுகோபால், பிடி ஆதி கேசவலு ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மீன்பாடி வண்டிகளை பறிமுதல் செய்து அதில் உள்ள மோட்டார் சைக்கிள் என்ஜின்களை அழிக்க போக்குவரத்து கமிஷனர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தடையில்லாமல் ஓட்டும். இதையடுத்து இந்த குழு எடுக்கும் நடவடிக்கை குறித்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு இட்டனர். இந்த நிலையில் டிராஃபிக் ராமசாமி 2021 ஆண்டு மரணம் அடைந்த பின்னர் மாநிலம் முழுவதும் தடை செய்யப்பட்ட மீன்பாடி வண்டிகள் தாராளமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றன. ஹைகோர்ட் பல உத்தரவுகளை போட்டும் எந்த பயனும் இல்லாமல் மனித உயிர்களோடு விளையாடும் விதமாக ராட்சத மற்றும் சிறிய அளவு மீன்பாடி வண்டிகள் சென்னை, கூடுவாஞ்சேரி என்று மாநிலம் முழுவதும் பல இடங்களில் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ பார்த்தீங்களா, சிதிஸ் இதான் ஓகேங்களா. அங்கே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துடுவோமா? என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், சென்னை எழும்பூர் குழந்தைகள் ஆஸ்பத்திரி முன்பா. பார்த்தீங்களா, குழந்தைகள் ஆஸ்பத்திரி முன்பு. ஸோ அன்பானவர்களே, மை டியர் பாலிவுட் பீப்புள்ஸ், பிரியமானவர்களே, ஆமாம், முதல்லையே அந்த வண்டியை பற்றி சொல்லிட்டாங்க பேப்பரில். என்னன்னு சொல்லிட்டாங்க? எமன்னு. ஸோ கவர்மெண்ட் நிறைய விஷயங்களில் வந்து களை எடுக்க வேண்டி இருக்கிறது இல்லையா? கவர்மெண்ட்டையே இயற்கை களை எடுத்து விடும். பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த செய்தியில் பார்க்க.